காஞ்சிபுரத்தை அடுத்த புத்தகரம் கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அங்கே இருக்கிற கோயிலில் நுழைவதற்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. தேரோட்டம் சேரி பக்கம் வரக்கூடாது என்று அவர்கள் தொடர்ந்து புறக்கணித்து வந்தார்கள். அந்த கிராமத்தை சார்ந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் பாசறை செல்வராஜ் அவர்கள் தலைமையில் ஒரு மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. எழுச்சி தமிழுடைய அறிவுறுத்தலின் பேரில் நமது சமத்துவ வழக்கறிஞர் சார்பாக வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் கோயிலில் தலித் மக்கள் நுழைவதற்கு தடையில்லை, அதை போலவே தேரோட்டம் தாழ்த்தப்பட்ட மக்கள் பகுதியில் வரும் என்று நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். போராட்ட களத்திலும் சட்டக்களத்திலும் நம்மை இயக்கிய எழுச்சி தமிழர் அவர்களுக்கு அண்ணன் பாசறை செல்வராஜ் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போடுகிறார். இப்பொழுது இந்த வழக்கில் ஆரம்பம் முதல் கொண்டு நம்முடைய 3 மாவட்ட செயலாளர்கள், தம்பி மதிய ஆதவன், ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் தீவா எழிலரசு, அன்பு தங்கை மேனகா காந்தி கோமகன் ஆகியோரை இயக்கியது நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் வன்னியரசு அவர்கள். அவர்தான் களத்திற்கு போய் நின்று அந்த போராட்டத்தை ஊக்குவித்தார்கள். அவருக்கும் எழுத்துக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இப்பொழுது அந்த வழக்கை தொடுத்த அண்ணன் பாசறை செல்வராஜ் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் பொன்னாடை போற்றி வாழ்த்துகிறார். அண்ணா நான் பின்னாடி போயிடுங்க, ஏழு எடுத்துனா பின்னாடி போயிடுலாம். ஏழு எடுத்துனா நிறைய வந்துருங்க ஐயா, வந்துருங்க ஐயா.
நல்லா போடாதீங்க ஐயா, லைவ் போயிடுங்க. ஒரே குடும்பத்தில் 3 பேர் சரி வந்துருங்கய்யா. இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க. ஒரு கும்பலா நின்னு போட்டு வாங்க. எல்லாரும் ஐயா தருவா ஐயா. நான் கூட அப்புறம் எடுங்க, நீங்க மட்டும் எடுங்க. அப்படியே தகுந்த